அப்பாடி. ஏய், என்ன உட்கார்ந்துட்ட? இனிமே என்னால ஒரு அடி கூட நடக்க முடியாது. அப்படின்னா தூக்கிட்டு போக சொல்றியா? குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும். தண்ணி வேணுமா? பூஜா இருக்கு. தண்ணிக்கு இந்த இது தண்ணி தான் போடுறேன். வர்றேன். அப்படியே இதையும் கழுவிட்டு வந்து எங்க போயிருப்பான்? அது அதோ நீதானே அம்பு போட்டவன்? ஆமா. பத்தியா என்ன பத்தியா? அக்கிரமக்காரன அழிச்சிட வேண்டிதானே. ஒரே அம்புதான், செத்தான். இவனே தான் படி. எதுக்கு தப்பிச்சுட்டு ஓடலாம் நான் பாக்குறேன். இவனே தான். என்ன சொக்கி? யார் பொம்பளை? இல்ல பொம்பளை இல்ல கொலை தெய்வம் சொக்கி. சரிப்பா சொக்கி. அடப்படுவாங்களா? உள்ள தட்டி விட்டு பூட்டு. இவ்வளவு பெரிய பூட்டா? ஐயோ கொகை, பயமா இருக்க. யார்? சொக்கனா? ஆமா ஆமா சொக்கா. நீங்க எப்படி இங்க வந்தீங்க? நானா? இப்படி வா. என்னையா சொக்கி 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 சாமி சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். கலா கலா அவருக்கு வேண்டிய பொண்ணு ஒண்ணு உயிரோட கல்லறையில போட்டு புதைக்க போறாங்களா? போய் காப்பாத்துவோம் வா. கலாவை காணாமே. பாருங்க, இது வழியா தப்பிச்சு போயிருக்கலாம். பயப்படாதம்மா, அவர்தான் என்னுடைய அப்பா. படாத பாடுபட்டு இந்த வழி செய்து கொடுத்ததே அவர்தான். அப்படியா?
ரொம்ப நன்றி ஐயா. பேசிட்டு இருக்க நேரம் இல்லம்மா. அது தெரியுது அந்த ஆறு. அதை கடந்துட்டா காவிரிப்பட்டினத்துக்கு போய் சேர்ந்துடலாம். புறப்படுங்கம்மா. இளவரசர், அவரை நாங்க எப்படியும் காப்பாத்திடுறோம். போங்க. அப்பா, நீ சீக்கிரம் புறப்படு. நீங்களா? நல்ல வேளை தப்பிச்சிட்டீங்க. அந்த அம்மா காவிரிப்பட்டினம் போறதுக்காக ஆத்தங்கரைக்கு போயிருக்காங்க. ஓடுங்க. போங்கம்மா. ஐயா, ஐயா, ஓடக்காரரே, நான் அவசரமா அந்த கரைக்கு போக வேண்டும். படகைய காணமே. எப்படியும் உங்க ஊருக்கு தான் போயிருப்பாங்க. ஆமா, காவிரிப்பட்டினத்துக்கு தான் போயிருக்கணும். வாங்க கொஞ்சம் இருங்க. நாங்க ஊரை விட்டு புறப்பட்டு ரொம்ப நாள் ஆச்சு. போயிட்டு வர்றோம். வணக்கம். வணக்கம். கலா, குகையிலிருந்து நீ தப்பி விடலாம். ஆனால் என்னிடமிருந்து நீ தப்ப முடியாது. என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாள் நீ இந்த பக்கம் வந்துதான் ஆக வேண்டும் என்பது எனக்கு தெரியும். கலா, கலா, கலா. துர்ஜியா, துர்ஜியா. தளபதியாரே, நீண்ட நாளைக்கு அப்புறம் தங்களை பார்க்கிறேன். தங்களை கட்டி தழுவ வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆனால் கடமை என்னை தடுத்து நிறுத்துகிறார். கடமையா? ஆம், தங்களை கண்ட இடத்தில் கண்ட துண்டமாக வெட்டேறியபடி சக்கரவர்த்தி விட்டான். ஒரு எண்ணத்திலே ஏமாற்றம், வாழ்விலே தோல்வி. நானே சாவதென்று முடிவு செய்து விட்டேன். உன்னை போன்ற கடமை வீரன் கையால் சாவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் என் தலை மண்ணிலே உருளும் முன்பு நண்பர்களான நாம் கடைசி முறையாக தழுவிக்கொள்வோம். வா. ஆமா.